யார் மேல புகார் கொடுத்துருக்கீங்க? பையன் போலீஸ் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து எனக்கு 8 வருஷமா ஏமாத்திட்டு கல்யாணம் பண்றான். சையத் இப்ராஹிம் அந்த பையன் இப்போ வந்து இந்த கல்யாணம் நடக்க போறாரு. எனக்கு நீதி வேணும். இப்போ வந்து போலீஸ் எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் வரலனா கல்யாணம் பண்ண பொண்ணு வெச்சல எல்லாரும் அடிச்சாங்கனா 50 பேர் நிக்கறாங்க. போலீஸ் என்னடா பண்ண முடியும் அப்புறமா? அங்க 50 பேர் நிக்கறாங்க. நீங்க ஒண்ணு இல்லங்க நியாயம் பார்த்தாங்க போறாங்க. வாங்க. நான் அங்க போனதுக்கு இங்க வர சொல்றாங்க. நான் இங்க என்ன அங்க போக சொல்றாங்க. இந்த பொண்ணு கூட அடிச்சிருக்காங்களே. இப்போ இதுக்கு புது கம்ப்ளைன்ட் கொடுங்க. நீங்க ஆக்ஷன் எடுங்க. பேப்பர் வாங்குங்க. போட்டோ இப்போ அந்த கம்ப்ளைன்ட் கொடுங்க. சார் இப்போ இப்போ சார் பேப்பர் வாங்குங்க. புது கம்ப்ளைன்ட் மாத்தி பேச ஏன் டியூட்டி கிடையாதுங்க. சம்பவம் நடந்து எங்க இருக்கு? ஆர்டர் பேசுறீங்க சார். அது பார்க்காம எப்படி சார் பண்ணீங்க? அதுல போட்டுருங்க. அவங்களே சொல்லுங்க. அவங்களே பஸ் ஆக்டிங் ரொம்ப வச்சிருக்கீங்க. பேப்பர் என்ன புது கம்ப்ளைன்ட் அப்படி அந்த மாதிரி கேக்குது. சம்பவம் இடத்துல வாய்ப்பே கிடையாது. இவங்க பக்கம் 20 பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி அடிக்க முடியும் சொல்லு? நீங்க வேணா நீங்க அவங்க நான் சொல்லுறேன் சார். நீங்க எப்படி வேணா பேசலாம். நான் பப்ளிக் எப்படி வேணா பேசலாம். நாங்க ஒரே ஸ்டாண்ட் போவாதையும் காலையில் கேட்கல. வீடியும் போறாங்க. 5 பேர் 10 பேர் உள்ள போறாங்க. எல்லா வீடியோட தான் போறாங்க. நாங்க எடுக்கும் போது வீடியோ ஆரம்பத்துல வீடியோ எடுத்தா இருந்தாங்க. வாங்கன்னு கூப்பிட்டோம். எஞ்சி கூப்பிட்டோம் வரல. ரெண்டு சைடு வந்து கூப்பிட்டு வந்தாங்க சார். எது பப்ளிக் கூட நம்ம தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம்? போர்ட் சைடு பிரஸ் பண்ணலாம். அது ஒரு அதிகாரியா அந்த பொண்ணு கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. தம்பி நீங்களும் வாங்க. அந்த பொண்ணு ஆதாரம் வச்சிருக்கு. அது நேத்து நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் 11 மணிக்கு அப்படிதான் பேசியிருக்காங்க. நேத்து நைட் காலையில வாங்க. அப்பயாச்சும் அடிச்சு பேசிருக்காங்க.